12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4 ஆறாம் கணக்கு பார்க்கலாம். w of x, y, z equal to 1/root of x square plus y square plus z square, x, y, z not equal to 0, 0, 0 எனில் dou square w by dou x square plus dou square w by dou y square plus dou square w by dou z square equal to 0 என காட்டுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு w of x, y, z ஆனது 1/root of x square plus y square plus z square என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ரூட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் என்பதை x square plus y square plus z square ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். வகைப்படுத்துவதற்கு சுலபமாக w of x, y, z என்ற சார்பை அடுக்கு 1/2 மேலே போகிறப்ப மைனஸில் வந்துடும். எனவே தொகுதிக்கு கொண்டு போகிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -1/2ன்னு இதை எழுதிக்கலாம். இனி முதலில் எக்ஸ் ஒய் இசட்டை பொறுத்து வகைப்படுத்திட்டு திரும்ப மறுபடியும் எக்ஸ் ஒய் இசட்டை பொறுத்தே வகைப்படுத்தணும். சார்பை டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் என்பது -1/2 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -1/2 -1. இதனுடைய சுருக்கம் எனும் பொழுது எக்ஸ் பவர் எண்ணுக்கு உண்டான வகையீட்டை பயன்படுத்திட்டோம். எக்ஸை தவிர எந்த ஒரு எண் இருந்தாலும் அதனுடைய வகையீட்டை பெருக்கல்ல எழுதணும். எனவே எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x, ஒய் ஸ்கொயர் மற்றும் இசட் ஸ்கொயர் என்பது மாறிலிகளாக அமையும். அது 0 ஆகிடும். 2 கேன்சல் ஆக போக டோ டபிள்யூ பை டோ எக்ஸின் மதிப்பானது -x, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர். இதை சுருக்கும் பொழுது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா -1 -2ன்னு வரும். மதிப்பானது -3/2 ஆகும். அடுத்து டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கணக்கிடலாம். டோ பை டோ எக்ஸ் பெருக்கல் டோ டபிள்யூ பை டோ எக்ஸ்ன்னு இதை பிரித்து எழுதிக்கலாம். டோ பை டோ எக்ஸ் பெருக்கல் டோ டபிள்யூ பை டோ எக்ஸின் மதிப்பானது -x பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -3/2. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டு யூவியை பயன்படுத்தி வகைப்படுத்திக்கிட்டோம்னா எக்ஸ் அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அடுக்கு -3/2 என்பது வியின் மதிப்பாகும். -3/2 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -3/2 -1. எக்ஸை பொறுத்து பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தும் பொழுது எக்ஸ் ஸ்கொயருக்கு 2xன்னு வரும். ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் மாறிலி 0 ஆகிடும். யூ வி டேஷ் மட்டும் போட்டிருக்கோம். ப்ளஸ் வி யூ டேஷ் எழுதும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்திக்கிட்டோம்னா மதிப்பு 1. இதனுடைய சுருக்கம் 2 கேன்சல் ஆகிடுது. மைனஸ் குறி பொதுவாக வெளியில் இருக்குது. 3x பெருக்கல் எக்ஸ் எனும் பொழுது 3x ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -3 -2 கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது -3 -2 எனும் பொழுது -5/2 ப்ளஸ் அடுத்த ஒன்றால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -3/2. மைனஸால் இப்போ இந்த இடத்துல நமக்கு பொதுவாக அமையக்கூடிய மதிப்பு எது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே முதல் உறுப்பு மைனஸ் குறியில் வரும். மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது முதல் உறுப்பு ப்ளஸ்ன்னு ஆகிடும். 3x ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -5/2. இரண்டாம் உறுப்பு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2. 2 உறுப்புகள்லையும் பொதுவானது பார்த்துட்டோம் அப்படின்னா சிறிய எண்ணை தான் பொதுவாக வெளியில் எடுப்போம். அப்போ பொதுவான மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2. ப்ராக்கெட்டில் மீதம் அமையக்கூடியது முதல் உறுப்பில் 3x ஸ்கொயர் -5/2ல் -3/2 வெளியில் எடுத்துட்டோம்னா மீதம் -1 இருக்கும். எனவே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -1. இரண்டாவது உறுப்புல நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -3/2 வெளியில் எடுக்க போக மீதம் எதுவுமே இருக்காது. அப்போ -1. இது எதனுடைய மதிப்பு? டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பு. டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரின் மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2. ப்ராக்கெட்டில் 3x ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -1 ஆகும். இதேபோல் மீதம் 2 மதிப்புகளும் நம்ம கணக்கிடணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு இதே போல தான் வரும். இப்போ டோ ஸ்கொயர் டபிள்யூ பை
டோ ஒய் ஸ்கொயரின் மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அடுக்கு -3/2 3 எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 3 ஒய் ஸ்கொயர்னு கொடுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -1 அடுத்து டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ இசட் ஸ்கொயரின் மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -3/2 ப்ராக்கெட்டில் 3 இசட் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -1 மூன்று மதிப்புகளையும் கூட்டி அதனுடைய மதிப்பு 0ன்னு காட்டணும். இப்போ இடதுபுறம் கூட்டும் பொழுது டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ இசட் ஸ்கொயர். மூன்று மதிப்புகள்லையும் பொதுவாக அமைந்திருக்கக்கூடிய மதிப்பை வெளியில் எடுக்கிறோம். எதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -3/2 பொதுவான மதிப்பு. அடுத்த மதிப்புகளை பார்த்துட்டோம் அப்படின்னா 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -1 முதல் உறுப்பில் இருக்குது. டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயரில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளானது 3 ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -1 மூன்றாவது உறுப்பில் 3 இசட் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் -1 ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய உறுப்பு அப்படியே எழுதிடுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -3/2 ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஹோல் பவர் -1 டினாமினேட்டருக்கு வரப்போ +1 ஆகிடும். எனவே 3 எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் -1 மூன்றையும் கூட்டும் பொழுது மதிப்பானது -3. இரண்டாவது உறுப்பாக 3 ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அடுத்து பார்த்துட்டோம்னா 3 இசட் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் -1 -2 அதனோட ஒரு -1 கூட்டும் பொழுது மதிப்பானது -3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -3/2 முதல் மூன்று உறுப்புகள்லையும் பகுதி நமக்கு பொதுவாக அமைந்துள்ளது. பகுதி மதிப்பானது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். தொகுதியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 3 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் என அமையும். -3 இதை சுருக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பவர் -3/2 தொகுதியை 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டு அடுத்த மதிப்பை கூட்டும் பொழுது 3ஆல் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா அங்கேயும் -3 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் என அமையும். பை பகுதி மதிப்பானது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். தொகுதி மதிப்பு ப்ளஸ் மைனஸ்னு ஒரே மதிப்புகளாக இருக்கிறதுனால தொகுதியை மைனஸ் பண்ணும் பொழுது 0 ஆகிடும். எனவே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரின் அடுக்கு -3/2 பெருக்கல் 0 பூஜ்ஜியத்தால் பெருக்கும் பொழுது மதிப்பு 0 ஆகும். தேர்ஃபோர் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்பது நிரூபிக்கப்பட்டது.